முதல் சாப்பாடு செய்ய பிழைச்சா சந்திரன் அடுத்தது இஞ்சி வேறுங்க சாம்பார் ரெடி ஆயிட்டு அதே மாதிரி அனைவருக்கும் வணக்கம். நான் செந்துரன். நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வளமை போல எங்களுடைய வீட்டான் இருக்கிறோமே, அதாவது எங்களோட குட்டி விட நாங்கள் வந்து இருக்கிறோமே, அதுவும் வந்து காலம் பிடியே இருக்கிறோம், வல்லனையாக இருக்கிறோமே. பிடிக்க காலத்தால வேலை அவளுமே இருக்கிற 2 பேரும் வேலை வெள்ளிக்கலாமே வெள்ளிக்கிழமை இருக்கிறோம். அவளுக்கு யோசிக்கிறோம் என்ன செய்வோம்ண்டு, இன்றைக்கு என்ன செய்வோம்ண்டு. ஏனண்டா உண்மைக்குமே வெள்ளிக்கிழமைண்டா அண்டே கொஞ்சம் ஸ்பெஷல்லாம் பண்டைக்கு அந்த வீடியோ அண்டே பார்க்க போறோமா. அந்த வீடியோ தான் நாங்கள் பார்க்க போறோமே. அதுவும் வந்து ஒரு குக்கிங் இல்ல மிச்சமும் இருக்கு. உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படியே சரியா ஏதோ புறாவுலடாக்க என்னன்னு தெரியல. பாப்போமே நிறைய முருகா நாங்கள் அதே முருகா பாப்போம். அப்போ இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான். அதுவும் எனக்கு பிடிச்ச சாப்பாடு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். வீடியோக்குள்ள போய்தான் சொல்ல போகிறோம். அப்போ நாங்கள் எங்களை வீடியோ போகிறதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண நாங்கள் போகிற வீடியோட கூட வேறு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்கோ வந்துட்டு இருக்கு. ரொம்ப கேமராமேன் போங்க நீங்கள். நான் என்ன போல போய் நீங்கள் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் காட்டுங்க. ரைட், ஓகே. நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டேனே நம்ம வீடியோ எடுக்க. அது என்ன செய்யறது ஆக்கள் இல்லாட்டி ஒன்றும் செய்யல. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நான் பருப்பு வச்சேன். நான் அது பாருங்க நல்ல வடிவம் அவிஞ்சிட்டு நாங்கள் இன்னைக்கு சாம்பார் தான் செய்ய போறோம். அவ சாம்பாருக்கு தேவையான பொருட்களை தான் பார்க்கணும். அதான் பருப்பு தான் முதல் ஆகுது. பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு தேவையானது கேரட்டு வட்டி வச்சிருக்கிறோம், உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், வெங்காயம், உள்ளி, தேங்காய் பால், தூள், உப்பு, மஞ்சள் தூள். இஞ்சால பாத்தீங்கன்னா இந்தாண்டைக்கு எங்களுடைய சாப்பாடு இட்லி. இன்றைக்கு இட்லி நாங்கள் நேற்றைய தினமே ஊற விட்டேன். நான் அது என்னென்னு சொல்றேன். இஞ்சால பாத்தீங்கன்னா தண்ணி கொதிக்குச்சு. ரைட், ஓகே ஓகே. வாங்க செந்துரன் நீங்கள் எங்க இருக்க. ஓகே, நாங்கள் இதுக்குள்ளேயே உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாத்தையும் அவிய போடுவோம். ஃபுல்லாக அவிய போட போறீங்க. நான் அண்டே மாதிரி எல்லாம் வதக்கி கிதக்கி செய்ய போறீங்க. இப்போ சாம்பார் வைக்கிறது இப்படிதான். சாம்பார் வைக்கிறது இப்படி தானே. ரைட், இது இஞ்சால ஒரு பக்கத்துல இருந்து அவியாட்டம். இஞ்சால பார்த்தீங்கன்னா இட்டலி வைக்கணுமா. அப்போ பார்த்தீங்கன்னா செந்துரன் நீங்கள் இட்டலியை ஊத்துறதையும் காட்டிட்டு வாங்க. இட்டலி ஊத்துறதையும் காட்டிட்டு வரட்டேன். இதுக்கு தான் நான் சொன்னேன் தேவையில்லை. அதானே என்னண்டா உண்மைக்குமே இப்படி என்ன தெரியாது இல்லோ. உண்மைக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரவையை இந்த மாதிரி இங்கே பதமாக எடுத்து வச்சிருக்கணும். இதை என்னென்னு செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினமே காலமே, அதாவது காலையில் ஊற விட்டேன். நான் உளுந்து வாங்கி ஊற விட்டுட்டு இரவு போல் ரவை எண்ணெயில் வடிவா அவிச்சு உளுந்த எண்ணெயில் வடிவா மிக்சியில் அரைச்சிட்டு 2 சேர்த்து குழச்சி வச்சேன். நான் 2 சேர்த்து குழச்சி வச்சேன். நீங்கள் 2 தான் மட்டும் குழச்சி வைக்க தெரியுமே. முதல் தெரியாம எட்டல் கூட போறேன். பதத்துல வருமோ தெரியல, ஏதோ வந்தா நான் இட்டலி என்ற பேர்ல இட்டலி வரமண்டு தெரியும். இட்டலி என்ற பேர்ல வரமண்டு மட்டும் தெரியும். அப்ப அதனால குழச்சி வச்சுனா இன்றைய தினம் தான் உப்பு போடணும். உடனே உப்பு போடணும். இன்றைய தினம் இல்ல இட்டலி அவிக்கதான் உப்பு போட்டு நம்ம சுடையக்கான இட்டலிக்கு உப்பு போடணும். அப்ப நாங்கள் இனிமே தேவையான உப்பும் போடுவோம். உப்பையும் போடுவோம். இட்டலிக்கு உப்பு போடாட்டி நல்லா இருக்குமா? சும்மாவே சாப்பிடல உப்பும் போடாவிட்டா பில்லா பண்ணா சரியா சொல்லுங்க. நீங்களா பழமொழியில் சொல்லுவீங்க. சரியா குப்பாயில் அது கொடுத்து தெரியாத பாத்தீங்களா எங்களுக்கு தெரியா. அப்ப நாங்கள் அவ்வளோ அளவுக்கு நாங்கள் வளரையில என்ன. ஓகே, சொட்டு தண்ணி விடலாம். சொட்டு தான் கடாக்கு போலோட கதுக்குல. ஓகே ஓகே. வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்ல வகு போட்டு கொதிக்கிறேன். அதே மாதிரி வேணுங்க, இது பார்க்க தெரியும். ஓகே, இட்டலிக்கு சாம்பாரும் மணியா இருக்குமே. இட்டலி சாம்பார் 2ம் இருக்கு. ஆமாம், 2ம் வைக்கிறீங்க. பின்ன அதைத்தான் பெரிய சம்பவம்னு சொன்னீங்க. என்ன சம்பளம் அடிக்க விடுறது இல்லை இட்டலி சட்டி அதுக்குள்ள நாங்கள் லஞ்சிட்டு எல்லாம் போட்டு முதலாவுக்கு வச்சுட்டேன். முதலாக வச்சு ரெண்டு எடுக்க. நாங்கள் இனிமேல் இதுக்குள்ள இட்டலி சட்டிக்க இட்டலிகளை ஊற்ற போகிறீங்களே.
ஊற்றுங்கோ. ஃபர்ஸ்ட் டைம் தான் கொஞ்சம் வந்து பார்ப்போம் இருக்கா நீங்கள் ஊற்றுறத கணக்காக ஊற்றுறீங்களோ இல்லாட்டி பயமாக தான் உங்களோட காணும் தெரியுமா? என்ன 2 தான் நெட்டலி அவிக்கிறேன். அளவாக தான் ஊற்றுறீங்களேண்ணே. முதல் தடம் தானே பிழைச்சாலும் கூட நிற்காதீங்க. அது இல்லை, நீங்கள் முதல் சாப்பாடு செய்ய பிழைச்சா ஒன்றும் பேச மாட்டேன். பிறகு பிழைச்சா பேசுவீங்களோ? இப்போ அப்புறம் பிழைச்சா கேட்க தான் வேணும். என்ன பழையிலையே உண்டு. என்ன லஞ்சிட்டு என்ன செய்றீங்க? உள்ளுக்குள்ள வைக்க அப்படியே வைக்கிறது தெரியுமே. சும்மா தெரியாதான் மாதிரி. அடுத்ததுக்கு நாங்கள் லஞ்சிட்டு வைப்போமே. இதை மூடுங்கோ. இல்லை 2 முறை அடுக்கலாம் வைக்கிறேன். அப்படி பார்த்தீங்களா? தெரியாது இல்லை உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாதானே. இதுக்கையும் சில பேர் லஞ்சிட்டு வைக்கிறேன் தெரிஞ்சுறேன். எனக்கு ஒரு பயம். லஞ்சிட்டு வைக்க அடிச்சல கிளம்பாடி நான் அப்படியே கவுட்டு போட்டீங்களா? அதுக்காக அதோட நான் கொஞ்சம் ஒன்றையும் பூத்துக்கலாம். இது கிளம்புறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு ஒன்றும் தெரியாதல்லோ. உண்மைதான். தட்டி தவறி கிளம்பாடி என்ன செய்யறது? கிளம்பாட்டி நைஸா ஒன்றும் செய்யல. அது நைஸாங்கள ஒன்று நம்ம வச்சு விட்றான். அம்மாக்களை கூப்பிட்றேன் நான் அவிச்சு தாங்க. பதம் பிழைச்சா சரி. மற்றபடி இட்டலி கிளம்பும். இட்டலி கிளம்புங்க. நீ இருக்கு அதே மாரி விட போறீங்க. சரியா காற்று கூட்டிட்டேன் நண்டைக்கு. அடுப்பு காற்று போடுற வெள்ளிக்கிழமை இல்லை அது படியாகும். ஆனால் டே சந்திரன் சமையல் இல்லையே. இட்டலியோ தந்துச்சா இன்றைக்கு சமையலை முடிக்க போறீங்களோ? இல்லை, இன்றைய தினம் நாங்கள் எங்களோட ஊருக்கு பக்கத்தில் லோவியக்கா இருக்கிறாளோ. லோவியக்கா இன்றைக்கு அன்னதானம். அப்போ வேற சொன்னுவா. நான் அப்போ இன்றைக்கு காலமை சாப்பாடு செஞ்சுட்டு உங்களுக்கு எல்லாம் தான் மதிய சாப்பாடு சொத்து போறீங்களா? கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கா? நீ இதான் மூடுவோமே. நீ லோவிக்கா அன்னதானம் விளக்கம் மேல சொல்லணும். அன்னதானமா கோயில்? அவன் என்ன வேத கோயில். அப்ப அங்க வர சொல்லுவாங்க. அவன் உண்மையிலேயே முன்னுக்கு ஒரு சுருவம் மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்கிறேன். அப்ப அங்க போறேன். மிதியில நல்ல பட்டி காப்பி கொண்டு வந்துட்டு தெரியுமா? கரெக்டாக கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். உருளைக்கிழங்கெல்லாம் மென்மையான சாமான் தான். தக்கான வெஞ்சிருமே. எனக்கு நைட்டு அவியமோன்னு ஒரு பய பக்தி கொஞ்சம் மேமா கிடக்கு. ஒன்றுக்கும் பயப்பட தேவை. இப்போதான் இட்டலிக்கு சத்தம் கேட்கு மூடினா பிறகு. அப்படித்தான் தண்ணி கோய்க்க சத்தம் கேட்கு. இவ்வளோ நேரம் கொதிக்காம இருந்துச்சு. நீங்க வாங்க வேணே, நீ வரலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ வரலாமே. பார் இது வந்து நல்ல வடிவாங்க அவியுது. அவியுது நல்ல வடிவா எல்லாரும் அவியுது. நாங்கள் இதோ அவிச்சுட்டு ஒரு வேலை பார்ப்போம். அவிச்சுட்டு பார்ப்போம். அப்போ அவிச்சு என்ன கட்டத்தில் வருதுன்னு திரக்கேக்க பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்களா இட்டலி அவியட்டும் ஒரு பக்கம் நாங்கள் சாம்பாரை பார்ப்போம். நெஞ்ச பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்ல வடிவா இல்லாம அமைஞ்சு வந்தது. என்ன செஞ்சுற? உண்மைதான். நாங்கள் இனி என்ன செய்ய போறோம் தெரியுமா? இருக்க என்ன செய்ய போறீங்க? தக்காளி பழங்கள் போட போறீங்களா? யா தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டி கிடக்கு சமையல் உழைப்பு. உண்மைதான். தக்காளி பழம் போட்டாச்சு இல்லோ. அடுத்த கட்டம் தேங்காய் பால். இட்டலிக்கு நோடியே புல்லா விட்டுட்டீங்கல்ல. என்ன இல்லை. ஓகே, இனிமே இதுக்குள்ள என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு. வெங்காயங்கள் என்ன போட போறீங்களா? தூள் 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 போடணும். பார்த்தீங்களா? உப்பு போட்டீங்களா? இல்லை. பார்த்தீங்களா? இதுக்கு தான் நான் வேணும்ன்றது. உப்பு போடுறதுக்கா? உப்பு தூள் போடுறது. இனிமே தேவையான அளவு தூளுப்பு. எங்கள்கிட்ட அதான் கிடைக்கிற தூளுப்பு. தூளுப்பு தான் இப்போ எங்களுக்கு நல்லது எல்லாத்துக்குமே. அடுத்தது தேவையான அளவு தூள். ரைட். தூள் நிறைய போடுறீங்க சாம்பாருக்கு. நிறைய போட்டாலும் பரவாயில்லை. உரைக்கிறதுப்பா நீங்களாம் உரைப்ப திம்பிங்க நல்லா. மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வரண்டியாக மஞ்சள் தூள்லாம் உண்டடா போடுறது. அதுவும் வந்து உண்டனே காட்டி அப்படியே கொட்டுறது. அதுவும் ஒரு தேவையான அளவு தானே. எல்லாம் ஒரு குறிப்பு தெரியும் தானே சமையல்காரருக்கு. அதனால
சமையல்காரரும் தெரியும், உங்களுக்கு தெரியுது. அது என்னன்னு நினைச்சிட்டீங்களா தெரியல. எல்லாம் படிப்பாங்க வந்துருக்கேன். இட்டாலி தானே என்ன கட்ட போயிருக்க. என்ன குழம்பாங்க நல்லா வரும். என்ன நம்பினோ கைவிடப்பட உண்மையாவோ? நாங்கள் இட்டலியை பார்ப்போம். இட்டாலியை கண்டவங்கள பார்க்குறீங்களா? ஃபேமா தான் கிடக்கு. ஸோ செந்திரம் வந்து வேணும் ஒரு பார்த்தமா ஆனால் தூக்குறது எனக்கு பயம். இட்டலி செய்ய தெரியும், தூக்க தெரியா பயம். இதுதான் இன்னும் ஒரு இட்டாலி மட்டும் ஓட்டையாக கிடக்கு. ஸோ எல்லாமே இங்கே நல்ல வடிவாக இருந்தது செந்திரம். எல்லாமே நல்ல நீட்டாக வந்துட்டேனே. ஐயோ இது என்ன எல்லாம் எடுபட்டு கொண்டு வருது. கிளம்புது என்ன சொல்லுங்க, நீங்கள் லஞ்சிட்டா அமத்தியில் வச்சு நீங்கள் நல்ல பஞ்சா வந்திருக்கேன். எனக்கும் சமையல் உங்களுக்கு தெரியும். வந்து எடுக்கிறதா இருக்கா வந்து பாருங்க எப்படி கடையில் வைப்போமா சார். நான் தான் வியாபாரம் நடக்கணுமே. நீங்க வாங்க மாட்டீங்களா? நான் தான் வாங்கி சாப்பிடுவோம் ஒவ்வொரு நாள். காணும் தானே நீங்க வளர்த்த அதுதான் அம்மா. ரைட், எங்கள் இட்டாலியின் டேஸ்ட்டை பார்த்தீங்களோ, வடிவை பார்த்தீங்களோ? ஓகே, இப்படித்தான் நாங்கள் அடுத்த இட்டலியும் எடுக்கணும். என்ன நாங்கள் இப்படி எல்லா இட்டலியும் எடுத்துட்டு எல்லாம் அவிச்சோன்னு பார்ப்போம். அவிச்சோனக்கா பார்ப்போம். தான் முடிஞ்சது பார்த்தா இன்னும் வந்து பாருங்க. இது பாருங்க, எங்கள் இட்டலி எல்லாம் பூ போல பஞ்சு போல வச்சுட்டோம். என்ன சந்திரன்? அடுத்தது இஞ்சி பாருங்க, சாம்பார் ரெடி ஆயிட்டு அதே மாதிரி மிக்சியில் அரைச்ச சாம்பார் சூப்பராக இருக்கும். இன்றைக்கு ஒரு புடிதான், ஒரு புடி காலை புடியோ வேணா நான் உங்களுக்கு போடட்டும் ஒரு ஐடியா. உங்களுக்கு எத்தனை ஒன்று காணும் நான் என்ன சந்திரன்? எனக்கு உண்மையிலே ஒரு 2 காணும். உண்மையாவோ? நான் வந்து இருக்கவே பாமோ. இல்லை நீங்கள் காணமாட்டா சாப்பிட போறீங்களா? இல்லை சார் பின்ன யாருக்கு சமைச்ச நீங்கள்? உங்களுக்கு? எனக்கு தானே எப்பவுமே நான் பாருனேன் வாங்க வந்து இருப்போம். அடுத்த கட்டம் சாம்பல். சாம்பல்லாம் கொஞ்சம் ஆகணும். நான் சாப்பிட்ற கூட தெரியும் தானே உங்களுக்கு. நீங்களும் இல்லை சாம்பார் ரைட் சாம்பார். ஆனால் உண்மையிலேயே காலை அப்படியே தான் சாப்பிட்றோம். நேரம் பார்த்தீங்கன்னா 9:46. இப்படி என்ன வேலைக்கு போகிறோம் நாங்கள். 9:46 சாப்பாடை தந்தா என்ன வேலை செஞ்சா வெள்ளிக்கிழமை மேலே கூட எனக்கு அப்படிங்க. சாம்பார் விட்டு எனக்கு இல்லை. இத்தாலியை வந்து வாழை வச்சு நம்ம லைட்டாக சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. நான் சொல்லுறேன் நல்லா வேறு லெவலில் சாப்பாடு. ஆனால் உண்மையாக கடை வச்சிருக்கிறவங்க கூப்பிடலாம். ஆமாண்ணா அவியல் உண்டு தான் வாழதான் இல்லை. நீங்கள் இப்போ இன்றைக்கு கொஞ்சம் வேலை குழம்பு செய்கிறத பார்த்தா உங்களுக்கு சோறு ஆரம்ப கட்டுன்றீங்களோ, அதான் அந்த கடை சாப்பாடை நிப்பாட்டி வீட்டில் சமைப்பு ஒன்று முடிவு எடுத்துட்டீங்க போல. அப்படியாண்டு இல்லை அப்போ அப்படின்னு என்ன நினைக்கல. அப்போ சிப்பியும் கடை சாப்பாடு சரி எதுவும் சாப்பிட மாட்டேன். நல்லா இருக்க மாட்டேன் ஒரு ஆசை. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தாவோ எனக்குள்ள செய்ய தெரியாது. வீட்டில் இருந்து ஒரு சாப்பாடு செஞ்சாலும் நல்லா தானே இருக்கும். வேறு உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சிடும். ஓ என்ன உனக்கு முன்மைக்குமே அப்படி இருக்காது. நல்ல சாப்பாடு காலையில் இப்படி சாப்பிடுவோம். ஆனால் கொஞ்சம் வேலையாக சாப்பிடுவோம். வேலை இருக்கும் போவோம். இன்றைக்கு எதனா லீவ் பண்ணபடியாக பரவாயில்லை. இல்லாட்டி நீங்கள் வேலைனாலே சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை அதில் பிரச்சனை. 7 மணிக்குள்ள ஒளிம்பி ஓடி விடுறீங்க. என்ன செய்யறது? பள்ளிக்கூடம் போகிறது போல வேலையில் வந்து தூரத்தான் எடுக்கிறது.
வேலையாக தான் நான் போகணும். அப்படின்னா நீங்கள் அங்கே போயிருக்கோம். நீங்க சம்பளம் தொட்டும் தொட்டும் பார்க்கிடுவீங்க. சாப்பிட்டேன், நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. எனக்கும் இன்னைக்குமே இட்டலி என்றால பொதுவாக விருப்பம். எல்லா சாப்பாட்டையும் விட இட்டலி என்ன கொஞ்சம் அங்கே மேலே கூடுதலாக சாப்பிடுங்களா? விருப்பம் கூட. இங்கே நான் சாப்பிட முடியலாங்கிறாங்க சாப்பாடு. நீ சாப்பிட்டு அடுத்த மணி பார்ப்போம். அடுத்த வேணும் வீடியோ முடிப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவா இட்டலி எல்லாம் சமைச்சு சாப்பிட்டாச்சு. அப்போ அடுத்த இடம் நான் மொழிகிட்டு பார்ப்ப மாட்டேன்னா நானுமே இனிமேல் மொழிகியாச்சு. நீ அடுத்த இடமா கோயிலுக்கு எல்லாம் போகணும். கோயிலுக்கு போகிற கடையில் சசியா சொன்னால் தானும் இருக்கா வாரணுண்டு கோயிலுக்கு போகிறதுக்கு. அப்போ வாங்க சசியா நீங்கள் வந்து சொல்லுங்க என்னமே இருந்தேன் நான் இட்டலி. நல்லா இருந்ததோ? சாப்பிட்டா நீங்கள் இட்டலி எப்படி இருந்தேன்? இருந்ததா? அப்போ ஒரு நாள் நாங்கள் செய்வோம் என்ன? அப்போ ஒவ்வொரு நாளும் போடுறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரே சாப்பாடை சாப்பிடல என்ன? அப்போ நாங்கள் ஒரு கிழமையில் ஒரு காய்ச்சி செஞ்சு சாப்பிட முட்டாலே என்ன கடையிலே அதானே நான் ஒரே வாங்கிலானே இந்த எல்லா சாப்பாடுமோ ஒரே ஏரியா சாப்பிட பத்து தான் உண்மைக்கு போகும் சசியா சொன்னவங்கள. அப்போ நாங்களும் வீடியோ முடிச்சுட்டு அடுத்த கட்டு நானும் சசியா கோயிலுக்கு போகிறோமே சசியா. அப்போ நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமான கோயிலுக்கு போயிட்டு அதோட கடவுளுக்கும் பூ வைக்கணும் அவ்வளோ அவையில் இருக்குது. அதே மாதிரி நம்ம முதல் வீடியோ சொல்லியிருப்பேன். எங்களோட ஊருக்கு ஒரு அக்கா பொங்குறா. அப்போ அங்கே போகணும் அங்காண்டைக்கு எங்களுக்கெல்லாம் சாப்பாடு. அப்போ அவாக்கும் போய் நாங்கள் வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு கோயில் பூசாதான் வேத மாதா மடமாதா கொடியேறின வழியாக பொங்கல் செய்யிருந்தோம். அப்போ அங்கேயும் போய் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டுட்டு அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம்.